வெல், உன்னோட கனவு என்னங்கிறது நீ சொல்லிட்ட யமுனா. பட் கனவை நம்பி வாடுறவன் நான் இல்லை. லைஃபை ப்ராக்டிக்கலா லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னா என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நீ ஒத்து வரணும். தட் மீன்ஸ் நீ என்னோட லண்டனுக்கு வந்து செட்டில் ஆகணும். இதுக்கு நீ ஓகே சொன்னா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அப்படி இல்லைன்னா உன் பேருக்கு பின்னாடி இந்த ரவி இருக்க மாட்டான். வெல், நான் என் கடைசி முடிவை சொல்றேன் யமுனா. என்ன நீ உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சொல்றது நீ கேட்கணும். உன் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீ டிசைட் பண்ணிக்கோ. சரி சரி, நேரம் நன்னா இருக்கு. பொண்ணுமா அப்படியே கூப்பிடுங்க. இதோ வந்துருவா. யமுனா வைஷ்ணவமா. ஓகேப்பா. யமுனா, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க, வரீங்களா? யமுனா, போலாமா யமுனா? வா யமுனா. யமுனா, இவ்வளவு நேரம் கலகலப்பா இருந்த, இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போதுன்னு நினைச்சு பயமா இருக்கா? சரி உட்காரு. உட்காருங்க. ஆரம்பிச்சிடலாமா? நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சிடலாமா? படிங்க 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 படிங்க. நிகழும் மங்களகரமான பார்த்திப வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் சென்னை சந்தானம் துர்கா தம்பதியின் குமாரர் ரவிக்குமாருக்கும் சென்னை சிவசங்கரன் குமாரத்தி யமுனாவிற்கும். ஒரு நிமிஷம். இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னடா சொல்ற மாப்ள? ப்ளீஸ் அப்படி கூப்பிடாதீங்க. என்னப்பா அது? ரவி, ஏன்டா இப்படி சொல்ற? யமுனா என்னோட கண்டிஷனுக்கு சம்மதிக்கல. என்னடா உன் கண்டிஷன்? ஆமா, எனக்கு லண்டன் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ல MRCB கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அதை முடிச்சா அங்கேயே பிளேஸ்மெண்ட். நான் அங்கதான் செட்டில் ஆக போறேன். அதுக்கு யமுனா சம்மதிக்கல. இப்படி திடீர்னு சொன்னா எப்படி ரவி? இந்த விஷயம் எனக்கே 2 நாள் முன்னாடி தான் தெரியும். இது அப்பவே சொல்லிருக்கலாமே ரவி. இப்படி சபையில சொன்னா என்ன அர்த்தம்? யமுனா என் கூட லண்டன் வர சம்மதிப்பாங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். இங்க பாருங்க, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. யமுனா என் கூட லண்டனுக்கு வந்து செட்டில் ஆகுறேன்னு சொல்லட்டும். நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி. யமுனா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னால இந்தியா விட்டு எங்கேயும் போக முடியாது. போதுமா? டேய், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்டா. முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும். எதுக்கு நிச்சயதார்த்தம்? நான் என்னோட முடிவை தெளிவா சொல்லிட்டேன். யமுனாவும் அவ முடிவை சொல்லிட்டா. எங்க 2 பேரோட தாட்ஸும் வேற வேறையா இருக்கும்போது எதுக்குப்பா இந்த நிச்சயதார்த்தம்? யமுனா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அமைதியா இருந்தா உனக்கு நல்லது இல்ல. இல்ல கிரிஜா, என் வாழ்க்கை மருத்துவ சேவை தான். அதுவும் நான் பிறந்து படிச்சு வளர்ந்த என்னோட நாட்டுக்கு தான். அதை நான் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. யமுனா, நீ சொல்றது சரிதான். டேய், நீ என்னடா என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நீ லண்டனுக்கு போறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம்டா. சாமி, நீங்க படிங்க. நிகழும். நிறுத்துங்க. என் ஃபியூச்சரை டிசைட் பண்ண எனக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. லண்டன்ல போய் படிச்சுட்டு இங்கே என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. மிஸ்டர் ரவி, இது டூ மச். ஒரு பொண்ணு நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துறது ரொம்ப தப்பு. இந்த நிச்சயதார்த்தம் உங்க சிஸ்டரோட சம்மதம் இல்லாம தான் நிக்குது. கல்யாண மேடையில நிறுத்தினாதாங்க தப்பு. வேணா எல்லாரும் சேர்ந்து முடிஞ்சா யமுனாவை கன்வின்ஸ் பண்ணுங்க. ப்ளீஸ், யாரும் அவரை கம்பல் பண்ணாதீங்க. அவரோட லட்சியத்துல அவர் உறுதியா இருக்காரு.
என்னால என் லட்சியத்தை மாத்திக்க முடியாது. யமுனா 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 ஏய் ரவி யமுனா யமுனா என் கூட லண்டனுக்கு வந்து செட்டில் ஆகுறேன்னு சொல்லட்டும். நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி. என் ஃபியூச்சரை டிசைட் பண்ண எனக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. என்னங்க பால்? என்னங்க இது? என்னடி என்னங்க கண்டிச்சு வளர்த்திருந்தா உன் பையன் இப்படி நடந்துட்டு இருப்பானா? ஒரே பையன் செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சாவராக்கி வச்சிருக்க. நான் என்ன பண்ண? பாயம் முடி. லண்டனுக்கு போனதுக்கு அப்புறம் தாண்டி உன் பையன் யாருக்குமே அடங்காம போயிட்டான். அதுக்கு பறிஞ்சு பேசுறது யாரு? நீதானடி பேசுற. ச்சே. எனக்கு சிவசங்கரனுக்கு 28 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரே நாள்ல பங்க வர மாதிரி நடந்துக்கிட்டானடி உன் பையன். இங்க பாருங்க, என்னையும் சும்மா திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நானும் தான் மனசுடைஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த யமுனா பொண்ணு நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே. எனக்கும் அதுதான் கவலையா இருக்கு. அந்த பொண்ணு என்னடானா இவனையே நினைச்சுக்கிட்டு இவனுக்காக இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்கா. ஐயா என்னடா ஃபாரின்ல போய் சம்பாதிச்சு கிழிக்க போறாராமா. அவனை போ சொல்றி, போ சொல்லு. ஆனா சத்தியமா சொல்றேன், இவெல்லாம் விளங்கவே மாட்டான் பாரு, விளங்கவே மாட்டான். இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாமே. 4 பேர் கூடின இடத்துல என்னமோ இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரில பண்ணிட்டான். அது ஒண்ணு இல்லடி, அது ஒண்ணு இல்ல. அந்த லண்டன் பளபளப்பு இருக்குல்ல, அந்த பளபளப்புக்கு உன் புள்ள மயங்க போயிட்டாரு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கான் உன் பையன். இருக்கிறதும் போய் நடுத்தவர்ல நிக்க போறான் பாரு. என்னங்க என்ன இது? உங்க வயல் இப்படி எல்லாம் சபிக்காதீங்க, பழிச்சிட போகுது. ஓடி பழிச்சிட போதா? நான் சபிச்சு பழிச்சிட போது? நான் அடி சபிக்கிறது? இவனுக்காகவே காத்துட்டு இருக்கிறது பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் வயிறு எறிஞ்சா போதும் உன் பையன் பஸ்பம் ஆயிடுவான். ஞாபகம் வச்சுக்க. இத பார், உன் பையன் கிட்ட இனிமே நான் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன். என் கண்ணு முன்னாலே அவனை வர சொல்லாத ஐயோ, சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவன் மனசு மாறிடும். மாறுமா? என்னைக்கு மாறும்? எப்ப மாறும்? அவன் மாறுற வரைக்கும் அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குமா? ஆமா, அந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு தன்மானம் இருக்கடி, அவளும் படிச்சிருக்கா. என்னடி இது? இவனா நினைச்சா வந்து பேசுவான், அந்த பொண்ணு வந்து பேசணும். இவனா நினைச்சா பேச மாட்டான், அந்த பொண்ணு பேசக்கூடாதா? இத பார், அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவுக்கும் பண்புக்கும் ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொன்னா 1000 பேர் கியூல வந்து நிப்பாண்டி. ஞாபகம் வச்சுக்க. உள்ள எப்படா இந்தியாவுக்கு வருவான்? அவனை பார்க்கலான்னு ஆசையோட காத்துட்டு இருந்தேன். இப்ப அவன் எப்படா ஒளிவன் தோடுது? அவனை போ சொல்லு, எங்கேயாவது போ சொல்லு, எங்கேயாவது போ சொல்லு, எங்கேயாவது போய் கட்டு ஒளிய சொல்லு. என்னங்க ரமணி, என் மேல ஏதோ தப்பு இருக்காடா? நான் யமுனா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? அவளை லண்டன் கூட்டிட்டு போய் ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. ஆனா அவன் என்னன்னா சோஷியல் சர்வீஸ், இந்திய மண்ணுன்னு ஏதேதோ பேசுறடா. உன் மேலேயும் தப்பு இருக்கு ரவி. நேத்தே சொல்லுன்னு சொன்னல. ஒருவேளை யமுனாக்கு விருப்பம் இல்லைன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம்ல. இல்லடா ரமணி, யமுனா மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. நான் சொன்ன எதையும் அவ தட்ட மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் அவ பொய் ஆகிட்டாடா. நான் என்ன பண்றது? இல்ல ரவி, யமுனாவை பத்தி நீ சொன்னதை வச்சு சொல்றேன். கண்ணனையே நினைச்சுக்கிட்டு இருக்க மீரா மாதிரி தான் உன் யமுனா. அவங்க கிட்ட எடுத்து சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கடா. நீ திடீர்னு சொன்னதுனால அப்படி சொல்லிட்டாங்க, இத பெருசா எடுத்துக்காதடா. அவமானமாவும் நினைக்காத. டேய், ஃபங்க்ஷனுக்கு வந்ததெல்லாம் யாரு? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே. அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ரவி, மறுபடியும் ஒரு நல்ல நாளா பார்த்து என்கேஜ்மெண்ட்டை நடத்திடலாம்டா. டேய், உங்க காதல் அவ்வளவு சாதாரணமா பிரியக்கூடியது இல்ல. நம்பு, உங்க காதல் ஜெயிக்கும். உனக்காக யமுனா கிட்ட நான் பேசுறேன். 2 பேருமே உங்க ஃபியூச்சர் பிளானை பத்தி கரெக்டா பேசிக்கிறது தான் ப்ராப்ளமே. உன் பிளான் படி யமுனா லண்டனுக்கு வருவாங்க நீ எதிர்பார்த்த, அதே மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்த்திருக்காங்க. நீங்க 2 பேருமே உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. டோன்ட் வரி, உனக்காக யமுனா கிட்ட நான் போய் பேசுறேன். நம்பிக்கையோட இரு.
வணக்கம் வணக்கம்மா வாங்கம்மா. வணக்கம்மா வணக்கம். என்ன வணக்கம்மா. நீங்க மட்டும் வர்றீங்க மிஸ்டர் ரவி வரலையா? அவரு ஒரு அர்ஜென்ட் வேலையா வெளியே போயிருக்காரு. லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா இருக்குமா, வாங்கம்மா போலாம். சாப்பாடெல்லாம் இருக்கட்டுமா. உங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துச்சாமா? இல்ல, நல்லபடியா நடந்தது. என்னம்மா ராமரும் சீதையும் மாதிரி ஜோடியா வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே. என்ன பண்றதுங்க? இன்ஃபேக்ட் ரவிக்கும் இங்க வரணும், உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா சூழ்நிலை அதான் வர முடியாம போச்சு. அம்மா, அவர் லண்டன்ல இருந்து வந்து ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கூட்டிக்கிட்டே வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்களை கட்டிக்க போற மகாராசனை நாங்க பார்க்க வேணாமாமா? அம்மா 2 பேரும் ஜோடியா வருவீங்கன்னு எவ்வளவோ ஆசையா இருந்தோம். ஏமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மாலையும் கருத்துமா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க மகராசியா இருக்கணும்மா. சரி, ரவி தான் வெளியில வேலையா போயிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வருவாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட போலாம். வாங்க 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 சரி, வாங்க வாங்க. வாங்க எல்லாரும். வாங்கம்மா. வாங்க. வாங்கம்மா. இங்க குழம்பு ஊத்துமா? ஊத்துப்பா. சரிங்கம்மா. இந்த கொஞ்சம் பக்கம் தண்ணி எல்லாம் குடிச்சுப்பா. வச்சாச்சா? அங்க மோர் சாப்பாடு எப்படி அந்த இருக்கு? பக்கம், நல்லா இருக்கா? அந்த பக்கம் போய் கொஞ்சம் நல்லா பாருங்க. திருப்தியா சாப்பிடுங்க. கொஞ்சம் ஆ. ரசம் கொடுப்பா. தம்பி கொஞ்சம் தண்ணி ஊத்துப்பா. நல்லா இருக்காமா? நல்லா இருக்குமா. சீக்கிரம் பரிமாறுங்கப்பா. கொஞ்சம் சாம்பார் கொடுங்க. அந்த லைன்ல என்ன வேணும் கவனி. போடும்பா. மேடம், ஏன் மேடம் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னு போய் சொன்னீங்க? எல்லாரும் பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு சந்தோஷத்தோட இருப்பாங்களா? பாவம், இங்க இருக்கவங்க எல்லாம் பிள்ளைங்களால கைவிடப்பட்டு ஏற்கனவே சோகத்துல இருக்காங்க. அவங்கள சந்தோஷப்படுத்தணுமே தவிர நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. எத்தனை நாள் தான் போய் சொல்லி சமாளிப்பீங்க? முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, அது நாள் கழிச்சு தெரியும் போது அது அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. சரி போ, எல்லாரையும் கவனி. சரிங்க மேடம். தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணுங்கிறது சரியாதான் இருக்கு. சபையில எவ்வளவு தைரியமா எடுத்தெறிஞ்சு பேசுற. இப்படி பேசினா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராது? என்ன சம்பந்தியம்மா, நாங்களே நொந்து போயிருக்கோம், நீங்களும் இப்படி பேசி இன்னும் நோக்கடிக்கிறீங்களே. நானும் நொந்து போய் தான் பேசுறேன். எப்பேற்பட்ட மாப்பிள, வரதட்சணைன்னு ஒரு குண்டுமணி தங்கமாத அவர் கேட்டாரா? என்ன சொல்லிட்டாரு? லண்டன்ல போய் செட்டில் ஆகலான்னு சொன்னாரு. அது தப்பா? அத்தை, யமுனா இங்க இருந்தே சேவை செய்யணுங்கிற லட்சியத்துல இருக்கா. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லையே. இந்தியாவிலே ஒருத்தி தான் டாக்டரா? இவ லண்டன் போயிட்டா இந்தியாவில் இருக்கவங்கள செத்து போயிடுவாங்களா? எல்லாம் படிச்சுட்டோங்கிற திமிரு. 10 பேர் இவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுமேங்கிற ஆங்காரம். இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்த இருக்கக்கூடாது. என்ன அத்தை, நீங்களே இப்படி பேசுறீங்களே? யமுனா தன்னோட வாழ்க்கையை விட பொது வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறா. அது நம்ம பாராட்ட வேண்டாமா? உன் தங்கச்சி நீ விட்டு கொடுப்பியா? ஒரு குடும்ப பொண்ணுனா சாதாரண சமையல்ல உப்பு போடாத பிரச்சனைக்கு திட்டினா கூட வீட்டுல உக்காந்து நான் பண்ணது தப்புன்னு சொல்லி கொஞ்சமாவது வருத்தப்படுவாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, கொஞ்சம் கூட கவலைப்படாம அவ பாட்டுக்கு வெளியே கிளம்பி போயிட்டா. ஆமா அத்தை, நீங்க சொல்ற மாதிரி யமுனா சராசரி பொண்ணு இல்ல.
ஆனா அவளோட கனவு லட்சியம் எல்லாமே ரொம்ப பெருசு. அது உங்களுக்கு புரியாது. ஆமாம்மா, எனக்கு புரியாதான். அப்போ யமுனா பண்ணது மட்டும் சரின்னு சொல்றியா நீ? இல்லம்மா, தப்புதான். என் பொண்ணு பண்ணது தப்புதான். இதனால உங்க கௌரவம் குறைஞ்சிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த வீட்டுல யாரும் யமுனா பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. எல்லாம் திருப்தியா இருந்ததில்ல? எந்த குறையும் இல்லையே? ஒரு குறையும் இல்லம்மா. என்ன ரவி வந்திருந்தா இன்னும் திருப்தியா இருந்திருக்குமா? சரி மேடம், நெக்ஸ்ட் வீக் செக்கப்க்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது நான் ஃபோன் பண்றேன். சரி, ஃபோன் அப்ப பண்ணுங்க. வரேங்க. போயிட்டு வாங்கம்மா. ஓகே மேடம். வா நிர்மலா. நிர்மலா, வா. ரமணி, நீங்க எங்க? உங்க பெரியப்பா தான் அட்ரஸ் கொடுத்து நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொன்னாரு. சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நிர்மலா, நீ ஒரு ஆட்டோ பிடிச்ச ஹாஸ்பிட்டல் போயிடு, நான் அங்க வந்துடுறேன். சரிங்க மேடம். யமுனா, உங்க 2 பேரோட லவ் எவ்வளவு டீப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். லண்டன் தான் லட்சியம்னு அவனும், இந்தியால இருந்து வரமாட்டேன்னு நீங்களும் ஈகோ பாக்குறதால உங்க 2 பேரோட ஃபியூச்சரையும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இது கண்டிப்பா ஈகோ இல்ல ரமணி. என்னோட எய்ம், என் லைஃப் டைம் எய்ம். சரி, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் இல்லையா? 1 வருஷம் லண்டன்ல இருந்துட்டு அப்புறம் இங்க வந்து செட்டில் ஆயிலாமே. முடியாது ரமணி. அவர் லண்டன்ல இருந்த அந்த 2 வருஷ வாழ்க்கை தான் அவரை இந்த அளவுக்கு மாத்திருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அங்க போக சொல்றீங்களே? அப்போ காதலுக்கு நீங்க தர மரியாதை அவ்வளவுதானா? ரமணி, என் வாழ்க்கையில காதல் வரதுக்கு முன்னாடியே சேவை செய்யணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. இன்னைக்கும் நம்ம நாட்டுல தான் மருத்துவ செலவுக்கு கூட உதவி இல்லாம எத்தனையோ உயிர்கள் போயிட்டு இருக்கு. அதுல கொஞ்சம் பேருக்காவது உதவி செய்யணும்ன்ற லட்சியத்தோட தான் நான் டாக்டருக்கே படிச்சேன். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எப்படியாவது ஏன் பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா மருத்துவ வசதி சரியா கிடைக்கலனா அவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்னதான் இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறையில அட்வான்ஸா போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இருக்க மக்களுக்கு அந்த வசதிகள் பூரணமா கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் லட்சியத்தையும் மறந்துட்டு நான் அவர் கூட போகணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? புரியுது யமுனா. ஆனா ரவி உங்களை எவ்வளவு லவ் பண்றான்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் லண்டன் கல்ச்சர்ல கூட அவன் ஒழுக்கமா இருந்தது காரணமே அவன் உங்க மேல வச்சிருந்த அன்புதான் காரணம். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே.